நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, குமரியில் நாளை கனமழை பெய்யும். கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியின் ஓரிரு இடங்களில் ஜனவரி 7 மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு ஜனவரி 7 கனமழை எச்சரிக்கை. பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வருமான வரி செலுத்துவோர் அரசு ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படாது. சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளிலா அட்டைதாரர்களுக்கும் ரொக்கப்பரிசு கிடையாது. பொங்கலை ஒட்டி இந்த மாதம் 10ஆம் தேதியே மகளிர் உரிமை தொகை வரவு வைக்கப்படும். 1,15,00,000 பேர் பயன்பெறுவார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தகவல். தமிழ்நாடு செலுத்திய வரியை விட அதிகமாக நிதி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு மறுப்பு. ₹1 வரி கொடுத்தால் 25 காசுகளே திருப்பு கிடைப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில். மேல்முறையீடு செய்த மேலும் 2 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை. மீதமுள்ளவர்களின் விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக அதிகாரிகள் தகவல். அடிடாஸ் நிறுவனத்தை தொடர்ந்து போயிங் நிறுவனத்தின் மையம் சென்னையில் அமைகிறது. நாளை மறுநாள் நடக்கும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பேச்சுவார்த்தை. திருச்செந்தூர் அருகே ஆத்தூர், முக்காணி பகுதிகளில் வியாபாரிகள் கடையடைப்பு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டதால் நிவாரணம் மற்றும் வட்டியில்லா கடன் வழங்க கோரிக்கை. புதுச்சேரி வில்லியனூர் அருகே ஆலை உரிமையாளரிடம் மாமூல் கேட்டு மிரட்டிய ரவுடி. பாக்கெட்டில் இருந்த நாட்டு வெடிகுண்டு தவறி விழுந்ததில் உரிமையாளர் படுகாயம். ரத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்ற ரவுடி கைது. அயோத்தியில் ஜனவரி 22 நடைபெறும் ராமர் கோவில் திறப்பு விழாவில் பங்கேற்கிறார் நடிகர் ரஜினிகாந்த். குடமுக விழாவில் பங்கேற்றுவிட்டு ஒரு நாள் அங்கேயே தங்குகிறார். செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பதற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதிகள் கருத்து. பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்கப்படும். அமைச்சர் சேகர் பாபு உறுதி. சென்னையில் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் பள்ளிகள் இயங்கும். மிக்ஜாம் புயலால் அளிக்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்ய முதன்மை கல்வி அலுவலர் அறிவிப்பு. பழனி மலை அடிவாரத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். கடைகளை அகற்ற வேண்டாம் என்று கண்ணீர் விட்ட பெண் வியாபாரிகள். சோமாலியா அருகே 15 இந்தியர்களுடன் சரக்கு கப்பல் கடத்தல். மீட்பதற்காக விரைந்தது இந்திய கடற்படையின் INS சென்னை கப்பல். விண்வெளியில் மின்சாரம் தயாரித்து சாதனை படைத்த இஸ்ரோ. நீர் மற்றும் வெப்பத்தையும் உருவாக்க முடியும் என்பதையும் கண்டறிந்து அசத்தல். விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து நடிகர் சூர்யா அஞ்சலி. கண்ணீர் விட்டு அழுத நடிகர் சூர்யா. என்ன பண்றீங்க? நடிகர் விஜய் சேதுபதி மீதான கிரிமினல் அவதூறு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. கீழமை நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்கொள்ளவும் உத்தரவு.
நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. இதேபோன்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் ரொக்கத் தொகை வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வரக்கூடிய 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையினை இந்த மாதம் வரக்கூடிய 10ஆம் தேதி அன்று 1,15 லட்சம் மகளிரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,13 லட்சம் மகளிருக்கு உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வந்த நிலையில் 1000 ரூபாய் உரிமைத் தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 2 லட்சம் பேருக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி முதல் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இந்த மாதம் 1,15 லட்சம் குடும்பத்திற்கு தலா 2000 ரூபாய் கிடைக்க வாய்ப்புள்ளது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்து தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும், பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இலவச வேட்டி சேலைகள் வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்றும் கடந்த 2ஆம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்க வேண்டும் என்று அரசியல் கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் தொகுப்புடன் 1000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு இரட்டை மகிழ்ச்சியளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கின்றனர். சீனி, கரும்பு, சர்க்கரை இது கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 100 நாள் வேலையும் இல்லையே, நாங்கள் என்ன செய்வோங்கிற கவலையோடு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் தெரியப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கு ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறதாக. அந்த பணத்தை வச்சு நாங்கள் பெரிய சிறப்பாக நாங்கள் கொண்டாட, எங்கள் பொண்ணுங்களுக்கு வருஷம் கொடுக்க பெரிய சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் எதிரே பார்க்கவே இல்லை. இது திடீர்னு சொன்ன உடனே பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு மேலே எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. எங்களுக்கு 100 நாள் வேலையெல்லாம் கிடையாது, வீட்டில் இருக்கிறோம். இது கொடுக்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் இருக்கும். எங்களுக்கு பொங்கல் இன்றைக்கி இப்போ வர்றதுனால எங்களுக்கு பொங்கல் வந்தது மாதிரிக்கே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த வேலைங்கிறது எங்கள் பொம்பளை இருக்காது. ஆனால் அந்த 1000ங்கிறது சந்தோஷமாக தான் இருக்குது. அதனால் என்ன அக்காவுக்கு வருஷம் வைக்கலாம், இல்லை ஒரு வீட்டு செலவு பார்க்கலாம். இந்த 1000ங்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நாங்கள் இது எதிர்பார்க்கவே இல்லை. அது இப்போ பரவாயில்ல, போன வருஷத்தோட இந்த வருஷம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பொங்கல் பரிசோடு சேர்த்து கொடுக்குறாங்கன்னா இந்த 1000ங்கிறது கொஞ்சம் இப்போ பெருசாக தான் இருக்குது. தமிழ் அரசுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. திடீர்னு தான் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. வருமோ வராதோங்கிற அரை மனசாக இருந்தோம். வந்ததுங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வச்சு நாங்கள் ஏதோ ஒரு நாங்கள் ஒரு நல்ல செலவு பண்ணிக்குவோம், பொங்கல் செலவு பண்ணிக்குவோம். மக்கள் நாங்கள் ஏமாற்றத்தில் இருந்தோம். ஒவ்வொருத்தர் மத்தியிலும் நாங்கள் டெய்லி பேசிக்கிட்டு இருந்தது, இந்த மழை கட்டத்தில் மழை சூழ்நிலையில் ஒரு 1000 ரூபா பணம் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். சரி, தமிழக அரசு இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அறிவிக்காது. நம்ம சென்னையில் மழை வெள்ளம் பாதிச்சிருக்கு, திருநெல்வேலி சைடு ஃபுல்லாக பாதிச்சிருக்கு, அந்த நிவாரணத்துக்கு தான் அவங்களால செய்ய முடியும்னு நினச்சி எல்லாம் ஒரே சோகத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் 1000 அறிவித்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
மேகமலை வனப்பகுதிகளில் நேற்றிரவு பெய்த கனமழையால் சின்னசுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். விவரங்கள். நிச்சயமாக நந்தா, அதாவது கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தேனி மாவட்டத்தில் நேற்று இரவு கனமழையானது கொட்டி தீர்த்தது. இந்த கனமழையின் தொடர்ச்சியாக வெள்ளிமலை, வரசரடி உள்ளிட்ட மேகமலை வனப்பகுதிகளில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக ஆண்டிபட்டி தாலுகாவிற்குட்பட்ட கோம்பைத்தோடு அருகே உள்ள சின்னசுருளி அருவி எனப்படும் மேகமலை அருவியில் இன்று திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பாதுகாப்பு கருதி அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தொடர்ந்து நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை அளவு குறைந்து அருவியின் நீர்வரத்து சீராகும் வரை இந்த தடை நீடிக்கும் என மேகமலை வனத்துறையினர் அறிவித்துள்ளனர். கனமழை காரணமாக அருவி முழுவதும் ஆர்ப்பரித்து கொட்டுகின்ற வெள்ள நீர் அந்த பகுதி முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. நந்தா, நன்றி பழனிக்குமார், விரிவான விவரங்களுக்கு.